டே 6 ஆஃப் கந்த சஷ்டி விரதம் மண்டே எடுத்த வீடியோங்க. இங்கே யுஎஸில் நாங்கள் இருக்கிற ஊரில் இருக்கிற கோவிலேருந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே தான் சூரசம்ஹாரம் அண்டு முருகர் திருக்கல்யாணம்னு முன்னாடி மெசேஜ் வந்திருந்தது. திடீர்னு பிளான் சேஞ்ச் ஆகி சண்டேவே வந்து சூரசம்ஹாரமும் திருக்கல்யாணமும் பண்ண போகிறதா மெசேஜ் வந்திருந்தது. நான் நெக்ஸ்ட் சாட்டர்டே போய் அட்டன் பண்ணலான் இருந்தேன். ஆனால் திடீர்னு பிளான் சேஞ்ச் ஆனதுனால என்னால் போக முடியல. கோவிலேருந்து ஷேர் பண்ணி இந்த வீடியோஸை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து மண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சூரசம்ஹாரம் பண்ண வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தேன். சூரசம்ஹாரம் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சு முடிச்சுட்டு டைரெக்டாக கிச்சனுக்கு போயாச்சுங்க. ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெடி பண்ணணும். அதுக்காக அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸில் சுண்டக்காய் வத்தல் போட்ட காரக்குழம்பு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். கூடவே சேர்த்து சாப்பிட்றதுக்கு சவ் கூட்டும் ஒரு பாயில்டு எக்கும் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் கிரேப்ஸ் பேக் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவங்க ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் நான் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். கையால் கழுவ வேண்டிய பாத்திரத்தெல்லாம் கழுவி ட்ரேயில் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்காக வச்சுட்டேன். டிஷ்வாஷரில் போடுற பாத்திரத்தெல்லாம் டிஷ்வாஷரில் போட்டு டிஷ்வாஷரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கையோடவே அப்படியே கேஸ் ஸ்டவ்வையும் தொடச்சி விட்டேங்க. அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப்பையும் தொடச்சி விட்டுட்டேன். இது வரைக்கும் 5 டேஸும் 2 மீல் எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி டே 6 ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன். நெக்ஸ்ட்டு டே திருக்கல்யாணத்துக்கு லஞ்ச் இல்லைனா டின்னருக்கு வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சு படைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்கிறதுனால கிச்சனில் எதுவும் இதுக்கப்புறம் வேலை இல்லைன்னு கிச்சனை மூடியாச்சு. இதோட குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர டைமுக்கு தான் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு போக வேண்டியிருக்கும். அன்றைக்கி 6வது நாள் பூஜைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த ரோஸ் செடியிலேருந்து 2 ரோஸ் நல்லா பூத்து இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் சாமி படத்துக்கு. அதோட 10வதுக்கு பிங்க் கலர் ஜினியா பூவையும் வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க. 6 விளக்கையும் ஏற்றிட்டு அன்னைக்கு வந்து நெய்வேத்தியமாக பாலும் கிரேப்ஸும் வச்சுருந்தேன். படைச்சி முடிச்சதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசமும் படிச்சுட்டுங்க. இதான் என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஆஃப் கந்த சஷ்டி விரதம் நான் ஃபாலோ பண்ணுறது. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு முருகனை வேண்டிக்கிட்டு அன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. டே 7 வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. பாய்.